வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14/11/2025 ஆல்போன் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கி எஸ்கே உடைய குழுக்கள் தான், சொர்ண கேரளாவுடைய குழுக்கள். இன்றைக்கி எஸ்கேவில் வந்து நமக்கு 162ங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு 584 சரிங்களா. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு 162ங்கிறது இன்றைக்கி ட்ரையல் நம்பராக இருந்துச்சு. அதே மாதிரி 584 இன்றைக்கி ரிசல்ட்டு சரிங்களா. அடுத்து நமக்கு எஸ்கேவோட 27வது ட்ரா அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு 919 சரிங்களா. இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு தான் இன்றைக்கி நம்ம இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்கள் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். உங்கள் கணக்கில் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் மேட்ச் ஆகும் பட்சத்தில் தாராளமாக எடுத்துக்கலாம். அதே தான் நான் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரானது காரூணியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி ஒரு அருமையான வின்னிங் கிடச்சிது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நமக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்து 5ஆம் நம்பர் அடித்தாங்க. கிட்டத்தட்ட வந்து 69-70 நாள் ஆச்சு. சரி, 5ஆம் நம்பர் நமக்கு எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி 4ஆம் நம்பர் வந்து ஒரு 35 நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு, அதுவும் எடுத்திருந்தாங்க. 2 நம்பருமே இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நமக்கு சூப்பராகவே எடுத்திருந்தாங்க. அதனால தான் சொன்னேன், ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் கூட ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் அதே தான் ஆடினாங்க. அதே போல் நமக்கு இந்த எஸ்கேவை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு சொர்ண கேரளா பொறுத்த வரைக்கும் என்னென்ன நம்பர் இது வரைக்கும் ஆடிக்கிறாங்க, நாளைக்கு என்ன மாதிரி நம்பருக்கான பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 274, அதே மாதிரி 228, அடுத்து வந்து 987, 160, அது போக 613, 919 சரிங்களா. இதை கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்மளும் கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு சில நம்பர்கள் பாருங்கள், தொடர்ச்சியாக வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 601 வந்திருக்கு. அப்போ திரும்ப வந்து 613 கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு 1ஆம் நம்பர் 1 கொடுத்துருங்க. திரும்ப அது மாதிரி ஏதாவது நம்பர் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும், இல்லை டோட்டலாகவே வேறு மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் நமக்கு தொடர்ச்சியாக ஆடிட்டு வந்தாங்க நமக்கு காரூணியா ப்ளஸ்ஸு. ஆனால் தொடர்ந்து வந்து அடித்து இப்போ வந்து டோட்டலாகவே மாற்றி தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. அது மாதிரி நமக்கு இந்த ட்ராவலையும் ஓரளவுக்கு சேஞ்ச் பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுவதற்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியும் சரியா. அதே மாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். நம்முடைய வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் அதை நம்ம சொல்லிட்டு வரோம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கும் அவங்களுடைய ராசிநாதன் என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் வந்து கோச்சாரத்தினுடைய பலன்களை தான் நம்ம பார்க்குறோம். கோச்சார பலன்களை பார்க்கும்போது கட்டாயமாக நமக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம விரிவாக பார்க்குறோம். அதில் குறிப்பாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது நீங்கள் ஒரு ராசியில் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ராசியில் வந்து 3 விதமான நட்சத்திரங்கள் இருக்கும். 3 நட்சத்திரத்தில் 9 பாதங்கள் இருக்கும். அதில் நீங்கள் எந்த பாதமாக இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அதுக்கு நான் ஃபுல் ப்ரிடிக்ஷனாகவே நம்ம கொடுக்குறோம். ஏன்னா சில பேர் ராசி பலன்னா பொதுவாக வந்து ராசிநாதனுடைய பலனை வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது, நட்சத்திரத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறோம் நம்ம. புரியுதுங்களா நான் சொல்லுது? எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகர ராசியாக மகரத்தில் வந்து மகர ராசிக்காரங்களே அப்படின்ட்டு போயிடுவாங்க. நம்ம மகரத்தில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரம்னா அவிட்டம் இருக்குது சரி. அப்படியே வரிசையாக 3 நட்சத்திரம் இருக்குது. அந்த 3 நட்சத்திரத்துக்கு சேர்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா உத்திரம் இருக்குது, அவிட்டம் இருக்குது, அதே மாதிரி திருவோணம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரத்துக்கு சேர்த்து தான் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் 3 நட்சத்திரம் இருக்கும் சரிங்களா. இப்போ ஒரு மேசம் அப்படின்னா மேசத்துக்குள்ளே 3 நட்சத்திரத்தினுடைய நட்சத்திரம் இருக்கும். 3 நட்சத்திரம் இருக்கும். அந்த 3 நட்சத்திரம் ஸ்டார்ஸுடைய நீங்கள் எந்த பாதத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த பாதத்துடைய பலன் சொல்லணும். ஏன்னா இப்போ எக்ஸாக்டாக வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சந்திராஷ்டமம் வரப்போ உங்களுக்கு எந்த நட்சத்திரத்தின் மேலே வருதோ அதுக்கு நேர் எக்ஸாக்ட் எதிர் நட்சத்திரத்தில் தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ப்ரெடிக்ஷன் ஆகும். இப்போ எல்லாத்துக்கும் பொதுவாக வந்து நம்ம ராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனால் கரெக்டாக குறிப்பிட்ட ராசி குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எக்ஸாக்டாக வந்து டிகிரி வைஸாக நீங்கள் ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா கட்டாயமாக வந்து துல்லியமான பலன்கள் தான் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா. இந்த கேபி ஜோதிடம் மாதிரியான விஷயங்கள் தான் சரிங்க. அதேமாதிரி வேத ஜோதிடத்தில் பொறுத்த வரைக்கும் முழுமையான ப்ரெடிக்ஷன் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா நம்ம முழுமையாக கற்று தேர்ந்து அதுக்கு சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்து அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அதுக்காக உங்களுக்காக ப்ரெடிக்ஷனுக்காக எடுத்து கொடுக்குறோம் சரியா. மற்றவங்க ஜோதிடம் மாதிரி சும்மா முகஸ்துதிக்காக நம்ம வந்து இந்த ராசிக்காரவங்களோட அடுத்து பார்க்க வரணும் அப்படிங்கிறக்காக நம்ம சொல்ல கிடையாது. முழுமையான ப்ரெடிக்ஷன் நீங்கள் அன்றைக்கி அந்த நாள் எப்படி இருக்கும், அதுலேருந்து நீங்கள் எப்படி தப்பிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம முழுமையாக சொல்கிறோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ் ஆகணும் சரியா. அடுத்து நமக்கு இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி அடுத்து ஆடினாங்க. அதே மாதிரி நாளைக்கு ஏதாவது பெண்டிங் நம்பர்ஸ் இருக்கா, இல்லை இன்றைக்கி ரொம்ப அதிகமான பெண்டிங் நம்பர் எடுத்தாங்களே, இந்த மிச்சம் என்னென்ன நம்பர் இருக்குங்கிறதையும் பார்த்துருவோம். 1ஆம் நம்பர் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போர்டில் 21 நாளாக பெண்டிங்கு, பி போர்டில் 6, சி போர்டில் 12. அடுத்து 3ஆம் நம்பரை பொறுத்த 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் 3, பி போர்டில் 19, சி போர்டில் 7. அடுத்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் 88, பி போர்டில் 2, சி போர்டில் 3. அடுத்து 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் ஏ போர்டில் 22, பி போர்டில் 4, சி போர்டில் வந்து நமக்கு 0. அடுத்து 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 0, பி போர்டில் வந்து 3, சி போர்டில் வந்து 12.
அடுத்து 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 9, பி போர்டில் 12, சி போர்டில் வந்து நமக்கு 3. அடுத்து 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7, பி போர்டில் வந்து நமக்கு 0, சி போர்டில் 7, சி போர்டில் வந்து ஒரு 13. இதில் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப நாள் பெண்டிங், கிட்டத்தட்ட 69 நாள் பெண்டிங் எடுத்திருந்தாங்க. 4ஆம் நம்பர் வந்து ஒரு 35 நாள் பெண்டிங் அதையும் எடுத்திருந்தாங்க. அது 2 நம்பருக்கும் நமக்கு ஆல்மோஸ்ட் சூப்பராக எடுத்திருந்தாங்க. அது போக 8ஆம் நம்பர் எடுத்திருந்தாங்க. 8ஆம் நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி எடுக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு 8ஆம் நம்பர். 2ஆம் நம்பர் வந்து நமக்கு பி போர்டில் எடுத்திருந்தாங்க. சரிங்களா, பி போர்டில் ஒரு 5 நாள் தான் ஆச்சு, அது கூட பெண்டிங் இல்லை. பெண்டிங் நம்பர் மெயினாக எடுத்தது நம்பர் 5ஆம் நம்பர் 4 நம்பர் ரொம்ப எடுத்தது பெரிய விஷயம் தான். அடுத்து நமக்கு 6ஆம் நம்பர் 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு 1, பி போர்டில் 0, சி போர்டில் வந்து நமக்கு 2. அடுத்து வந்து 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் 2, பி போர்டில் 1, சி போர்டில் வந்து நமக்கு 6. அடுத்து வந்து 0 பொறுத்த வரைக்கும் 0 வந்து ஏ போர்டில் வந்து உங்களுக்கு 8, பி போர்டில் 2, சி போர்டில் நமக்கு 4. இவ்வளோ தான் பெண்டிங் நம்பரு. இதை கால்குலேட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம். உங்கள் கணக்கில் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து விழுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் உங்கள் கணக்கு வருதான்றதை பாருங்கள். ஏன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம், 2 போர்டு பெண்டிங் நம்பர் எதெல்லாம் இருக்கோ அதில் கொண்டு வரலாம் பாருங்கள். நாளைக்கு இப்போ வந்து நமக்கு 6ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிருக்கு. அது 2 போர்டு, இது 2 போர்டு, புரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம 6ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் எது கொடுக்கணும்னா ஏ போர்டுலேயும் நமக்கு 21, 22ங்கிறது 2 போர்டு பெண்டிங்கு. அதே வந்து 6ஆம் நம்பர் வந்து நமக்கு 12, 13ங்கிறது 2 போர்டுமே பெண்டிங். ஆல்மோஸ்ட் இதை எதிர்பார்த்து தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் 3ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் 6ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் 7ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, எனக்கு ஸ்ட்ராங் 5ஆம் நம்பருக்கு 0க்கான வாய்ப்பு தான் இருக்குது. அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 867, அதே மாதிரி 675, 568, 857, 678, அதே மாதிரி 765, 687, அதே மாதிரி 578. சரிங்களா, அடுத்து வந்து 685. இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதா மேட்ச் ஆகுதுங்கிறது பாருங்கள். எனக்கு இதில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபைனல் டிசிஷனை நம்ம ஒரு சில நம்பர் கொடுக்கலாம். அது என்னென்னு பாருங்கள். ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 86, 67, 65, 75, 84, 87, 78, 76, 68, 86, அதே மாதிரி 78, 87, 57, 58, 87, 78. இவ்வளோ தான் பெண்டிங் நம்பரு. இதை கால்குலேட் பண்ணி தான் கொடுக்குறோம். நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சி போர்டில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், அதே மாதிரி பி போர்டில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கிடைக்கிது. பட் அது என்ன மாதிரி நம்பர்கள் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். சரிங்களா, ஏன்னா எப்படி பார்த்தாலுமே நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, பார்ப்போம். அப்படிங்களா, அதே மாதிரி இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் வந்து 5, 8, 4. சரிங்களா, மேக்ஸிமம் 5ஆம் நம்பர் வந்தால் நமக்கு என்னென்ன நம்பர்கள்லாம் வரும் அப்படிங்கிற ஒரு மெயினான ஒரு தெரியும். ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி வந்தால் இந்த மாதிரி வரும் அப்படின்னு கணக்கு. அதே மாதிரி 8ஆம் நம்பர் வந்தால் ஒரு சில நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு 4ஆம் நம்பர் வந்தால் ஒரு சில நம்பர்கள் மேட்ச் ஆகும். அந்த மாதிரி நம்பர்கள் நமக்கு எப்பயுமே இருக்கும். நீங்கள் மெயினாக வந்து 5ஆம் நம்பருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5ஆம் நம்பருக்கு ஒரு 3 நம்பர், மெயினாக 2 நம்பர் செட் ஆகும் அதிகமாக. அதே மாதிரி 8ஆம் நம்பருக்குன்னு 2 நம்பர் அதிகமாக செட் ஆகும். 4ஆம் நம்பருக்கு 2 நம்பர் செட் ஆகும். இந்த மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ள தான் இது மேட்ச் ஆகுது. சரியா, அப்போ நமக்கு வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் 8ஆம் நம்பருக்கு நமக்கு இப்போ 8ஆம் நம்பர் வருதுன்னு வச்சுங்க. இப்போ 5ஆம் நம்பர் 8க்கு 5க்கு 4க்கு இது மாதிரி வரணும்னா எனக்கு ஃபஸ்ட் எடுத்துன்னு 8ஆம் நம்பர் கொடுக்கலாம். ஏன்னா 8ஆம் நம்பர் திரும்ப ரிப்பீட் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது போக சி போர்டில் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது. அதனால தான் 8ஆம் நம்பர் கொண்டு வர இருக்கான்னு பாருங்கள். 8 கட்டுன்னு திரும்ப கொடுக்கலாம், 4க்கு 8 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் 5க்கு 6ன்னு மேட்ச் ஆகணும். அதே மாதிரி 8க்கு 6, 4க்கு 6 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எனக்கு இதில் 4ஆம் நம்பரா இல்லை 1ஆம் நம்பராங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது, பார்க்கலாம். ஆனால் 2 போர்டுமே பெண்டிங்கில் தான் இருக்குது, அதை எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி 7ஆம் நம்பர், அதே மாதிரி 5க்கு 7ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். அதே மாதிரி 8க்கு 7, 4க்கு 7 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அந்த மாதிரி வர இருக்குது. ப்ளஸ் 5ஆம் நம்பர் 5க்கு 5 வரலாம், 8க்கு 5, 4க்கு 5 இதுக்குள்ளேயே தான் நாளைக்கு மேட்ச் ஆகிறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்குது. இதை தாண்டி எந்த நம்பர் வராது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக மேட்ச் ஆகும்.